காணவில்லையே. ஆளோலம் சோ அது ரத்தம் நம்ம சும்மா நாடாடா விட்டாலும் தசையாடுன்னு ஆளோலம் சோன்னு சத்தம் கேட்கவில்லையே வெளியில சோப்புறாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு பேச்சு ரொம்ப முக்கியத்துவமா போச்சு. ஆளோலம் சோ நல்ல நாள்லயே கொஞ்சம் அது காது கம்மியா தான் கேட்கும். அருமையான சாரீரம், இனிமையான சாரீரம், பாலோடு கலந்த படமுதம் தேனோடு கலந்த தெல்லமுதம் பாரலை குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தான் குடையா பெற்றிருக்கும் என்று சிந்திக்கிறீர்கள். ஆளோலம் பாடிக்கொண்டிருப்பாள் வேண்டும் நினைக்கிறேன். வள்ளியுடைய குரலை வைத்து வள்ளி வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம் என்றால், அந்த மதிமோள் முகம் காணும் நல்ல அஞ்சுக மொழியை கேட்டு நான் சினிமா பாட்டு பாடுறதுனால இந்த பாடலாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா தான் அப்புறம் திடீர்னு சாவித்திரி வந்துருச்சுன்னா மறந்து போயிடும். அத்தர் பண்ணி நிறுவனுக்கு வாசம் பாசம் இவர் அங்கமைக்கும் மங்கள விலாசம் அத்தர் பண்ணி நிறுவனுக்கு வாசம் இவர் அங்கமைக்கும் மங்கள விலாசம் பாரு அகவிட்டினாலும் மங்கையாது என்ற காலம் மயங்குரே அருமுன
வந்திருக்கக்கூடிய வேடுவரே நம்ம மூட்டை போடுறது வேலையே கிடையாது. யாரு ரெண்டு பேருமே எல்லாம் டை அடிக்காம மாப்பிள்ள சொன்னால் அத்தது பொருதுமா போதுவாரும் மானது வேகமா தான் சொன்னா என்ன காரணம் கேட்டா மான் வயிற்றுல ஒரு பிறந்த குட்டி, ஆனா மான் குட்டி இல்ல. மான் வயிற்றுல பிறந்த குட்டி, ஆனா மான் குட்டி இல்ல. மாட்டு வயிற்றுல என்ன குட்டி பிறக்கும்? இல்ல மான் வயிற்றுல ஒரு மனிதன் பிறந்தான். இது மூட்டை மாதிரி தெரியுது. இது மூட்டை கிடையாது. உண்மையா? கலைக்கோட்டு மகிழ்ச்சி. கலைக்கோட்டு மகிழ்ச்சி. அதுபோல மான் வயிற்றுல ஒரு பெண் குழந்தையாக பிறந்தது. பெண்குட்டி தான் சொல்றேன், பெண்குட்டி தான் பிறந்தது. பெண்குட்டி மான் வயிற்றுல பிறந்த குட்டி, ஆனா மான் குட்டி இல்ல. பெண்குட்டி, ஆனா மான் குட்டி இல்ல. மான் போட்ட குட்டி பெண்குட்டி. மானோட குட்டி தான் பெண்குட்டி, ஆனா மான் இல்ல. அது புரியுதா? என்னன்னு எல்லாம் போய் தெரிய வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் கேட்டா நீங்க வேட்டைக்கு போன இடத்துல ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்தீங்கல்ல. கடத்திட்டுலாம் வரல, கண்டு எடுத்துட்டு வந்தான். என்ன கண்டெடுக்க மோதிரம் ஐயா திருடிட்டு வந்தீங்கல்ல? கிடையாது, திருடிட்டு வரல, தூக்கிட்டு வந்தான். தெரியாம எடுத்துட்டு வந்தீங்க. எடுத்துட்டு வரலங்க, வளர்க்கறதுக்காக தூக்கிட்டு வந்தான். குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தீங்க. குழந்தையோட அப்பா அம்மா இல்ல, இருந்ததான் புடிச்சிருப்பாங்கல்ல. தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. தெரியாம எடுக்கிற பேர் தான் திருடுறது. அவங்க வேணாம்னு விட்டுட்டு போனதை நாங்க எடுத்துட்டு வந்துட்டான். அந்த வழியினுடைய வருங்கால கடமை என்ன சொன்னீங்க? வள்ளிக்கு நாயனார் மாமி, நான் தான் வள்ளியுடைய நடு அண்ணன் வீரத்தேவன். உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? எங்க பரம்பரையில இல்லாத கேக்குறீங்க. அந்த பருவம் வந்துச்சுன்னா திருமணம் பண்ணி கொடுக்கணும். இதுல வேற வெக்கம் நான் தான் காரணம் இருக்குங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இவ்வளவு நேரம் நடிச்சதெல்லாம் நடிப்பே இல்ல. இதுக்கு மேல காலையில வண்டியில போகும்போது ஒரு நடிப்பு மேல மான் குட்டி வந்திருக்குன்னு சொல்லி நான் நடிக்கும் பொழுது நான் கூட சேர்ந்து நடிக்கணும். எல்லாத்துக்கும் மாப்பிள்ளையாலும் நினைக்கிறீங்க. இதுக்கு மேல எல்லாம் உடம்பு தாங்காத கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். கும்பகோணத்துல குளத்தை கிழிச்சிடலாம்ல. உறவு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தங்கச்சி வேணும், எனக்கு பொண்டாட்டி வருங்கால பொண்டாட்டி. தலைவலி என் தங்கை வள்ளி நானே அழைத்ததாக அழைக்கின்றேன். ஒரு பொய்யை சொல்றேன் தங்கச்சி.
போற்றி குறிப்பிடுத்துகிறோம். என்ஆர் செந்தில் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். எங்க செந்தில் சொல்லியாச்சு. செந்தில் அவர்களுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி வரல, வீரமுத்து வாத்தியாரு வந்திருந்தாரு போயிட்டாரு. அடுத்தபடியாக விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம். மங்களதேவி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம். சாமி வாங்க மேடைக்கு வாங்க. அடுத்து ஆலோசகர்கள் எம்பி சுப்பிரமணியன் அவர்களையும் எம்பி கலைக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆமா ஆமா அந்த சாமி வண்ணத்தரையகம் அமைத்துக் கொடுத்த முத்துமாரியம்மன் சீர்கமணி உரிமையாளர் சுப்பிரமணிய அவர்களுக்கு முன்னாடி போச்சு மகிழ்விக்கின்றோம். சாமி கொடுங்க. குருநாத அவர்களுக்கு முன்னாடி மங்களத்தை கொடுங்க. அடுத்தபடியாக இந்த விழாவிற்காக வேண்டி நிறைய நன்கொடைகளை வாரி வாரி வழங்கிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த அன்னதானத்திற்காக சிறப்பான முறையோடு பரிமாறிய ஆர்த்தி அவர்களையும் சுந்தரி ஆர்த்தியெல்லாம் நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க. மகிழ்ச்சி. அது முன் வந்து நம்முடைய கூட சுந்தரி வாங்க வாங்க. சுந்தரி எல்லாம் இப்போ மட்டும் இல்லை, எப்பொழுதுமே ஓ முன்னாடி தான் கூப்பிடுறேன், என் முன்னாடி கூப்பிடலாம். எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாப்பிள்ளை சரவணனுக்கு விழாக்குழு சார்பாக முன்னாடி போட்டு பேசி இருக்கிறோம். வடிவேல் மாப்பிள்ளை வடிவேலுங்க. அடுத்தபடியாக நன்கொடை கொடுப்பதை விட நன்கொடைகளை வாரி வாரி கேட்டு பெற்று தந்த நீலகண்டன் எங்களுக்கு தேநீர், எங்க அத்தா செக்குட்டன் சொன்னது மாதிரி தேநீர், அதாவது மாவு ரொட்டி. எங்க நீலகண்டன் எப்படி வாங்கினேன். நீலகண்டன் இந்திராதேவி குடும்பத்தார்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடி பூச்சி கௌரவப்படுத்துகிறோம். நமது சங்கத்தில் ராஜ நடிகர் அருமை தம்பி சிங்கராஜா அவர்களையும் மாப்பிள்ள கலைவாணன் அவர்களையும் மற்றும் மதுமீதன் நாரதர் அவர்களையும் குமரவேலு வடிவேல் அவர்களுக்கு பொன்னாடி பூச்சி கௌரவப்படுத்துகிறோம். தயவுசெய்து விடுபட்டு சொல்லுங்க. கலைமூர்த்தி வாங்க வாங்க, கலைமூர்த்தி வாங்க. யூடியூப் சேனல் ராத்திரி போட்டாச்சு. அடுத்தபடியாக இந்த நன்கொடைகளை மெனக்கெட்டு வசூல் செய்து கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், அதாவது அத்தான் சொன்னது போல கண்ணன் சுந்தரி குடும்பத்தார்கள் மற்றும் அதாவது விடுபட்டு தான் வந்தாங்க. அதான் பேர் சொல்லக்கூடாது. அதனால பொதுவான நன்கொடைகளை சிறப்பாக வசூல் செய்த அனைவருக்கும் விழாக்குழு சார்பாக வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா அடுத்த வருஷம் நம்ம சங்கத்தில் எல்லாரையும் கொண்டு வந்துருவோம். இப்போ எழுதுறப்ப நாளைக்கு நாளை மறுநாள் நாங்கள் தேதி பார்த்து பின்னாடி எழுதி வச்சிருவோம். தயவு செய்து யாரும் நாடம் வாங்காதீங்க, தயவு செய்து இன்னைக்கு மட்டும். ஆமாம், நம்மளுடைய விழா இந்த ஒரு நாள் சம்பளம் ஐயா 10 நாளைக்கு சேர்த்து தருவார். சந்தானவர்களுக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று இதில் என்ன முக்கியத்துவம்னா
எப்பொழுதுமே நடிகர்கள் போட் நடிகர் வரமாட்டாங்க. சொன்னவுடன் அத்தனை பேருமே நான் நடிக்கிறேன் முன்முந்து எங்களுக்கு இந்த சிறப்பான நாடகத்தை மற்றும் இந்த கலை நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து மற்றும் அனைத்து சங்கத்திலிருந்து வருகின்றக்கூடிய அத்தனை அன்புகளுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கு நன்றி. வருஷம் நம்முடைய விழா மாதிரி வந்து நடத்தி கொடுக்கணும் எங்களுடைய வேண்டுதல். யாரு லைட் யாரு ஒளி செட்டிங் லைட் தயவுசெய்து வெளிப்பட்டு சொல்லுங்க. பாலாஜனை நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சுல. கண் வைத்தினர் பள்ளப்பெரும் நடிகர் ஆமா காளீஸ்வரன் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கொடுத்துக்கிறோம். அடுத்தபடியாக சொல்லியாச்சு மச்சான் அவர்களுக்கு முன்னாடி வைக்கப்படுகிறார்கள். மருதங்க சக்கரவர்த்தி காளீஸ்வரன் அவர்களுக்கு முன்னாடி போற்றி கொடுத்துக்கிறோம். நாடகத்திற்கு மற்றும் ஒளிபெருக்கி எங்களுக்கு சிறப்பான முறையோடு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த உங்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய கலைக்குழு விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வாகன வசதிகள் செய்து கொடுத்த நமது உறவினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாராயணன் எங்கிருந்து மேலுக்கு அழைக்கப்படுகிறோம். திண்டுக்கல் வண்டி வாங்கினே விஜயகுமார் திண்டுக்கல்லிருந்து நடிகர்களை வரவழைத்துக் கொண்டு வந்த அருமை சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்திருக்கிறோம். நிர்வாகிகள் அனைவரும் கோவிலுக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம். மற்றும் விடுபட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க, வருத்தப்படாதீங்க. ஆமா, நம்மளுடைய விழா எது குறைகள் இருக்க செய்யும், அதை நிர்வாகி ஏற்றுக்கொண்டு ஐயாவுடைய விழா இந்த விழாவிலை வருகின்றிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து தந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சத்குரு சம்ஹாரமூர்த்தி உள்ள இருக்கார்.
கலைமூர்த்தி ஓன் ஏற்பாடா ஓன் ஏற்பாடு தானே இதுமே ஒன்றா இருக்கும் யார் ராஜானை மாதிரியே நீ உனக்கு மானம் இல்லையா மீனாட்சி கேட்டாங்க ராஜா 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 இந்த பையன் பார்வை சரியில்லை. ராஜா என்ன